ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு கோழிக்கு நோவு வந்ததுன்னு சொன்னல, நல்லா தான் மேய்ஞ்சி இருந்தது. 2 முட்டை போட்டுது. நல்லா தான் மேய்ஞ்சி நின்றுது. 2 முட்டை போட்டுது. அப்புறம் பேராசூட் மாத்திரை கேவூரில் கலந்து கேவூர் கஞ்சி காய்ச்சி ஊற்றுனேன். இப்போ ஒரு மாதிரியா பரவாயில்ல. கோழிக்கு பாருங்க, கேவூர் கலந்து வச்சுக்கிறேன்னா கேவூர் கஞ்சி சுடு தண்ணி கலந்து ஊற்றுனேன். எந்த கோழிக்குமே கோழிக்கெலாம் நோவு வராமல் பார்த்துக்குங்க. கோடைக்காலம் மழை ஒத்து வராது. அதனால் பாருங்கள், நோவு வந்த கோழியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். எந்த கோழியும் விடாதீங்க பக்கத்தில். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எந்த கோழியும் விடாதீங்க. நல்லா காவந்து பண்ணுங்க. அநேகமாக சுத்தமான தண்ணி வைங்க. மஞ்சள் கலந்து தண்ணி வைங்க. இது பாருங்க, அதுக்கு முடியல உடம்பு. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அது எந்த கோழியுமே அண்டாமல் பாருங்க. முடியல. அப்புறமாட்டு தான் மருந்து கலந்து போடணும். காலையிலே வெறும் வயிற்றுல அது முட்டை கூட காமிக்கிறேன் பாருங்கள். அது இந்த நோவு டைமில் நம்மளுக்கு முட்டை போட்டு கொடுத்துது. அது பாருங்கள். அநேகமாக பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோழிக்கும் இந்த கோடை காலத்தில் நோவு வருது சகஜம். அநேகமாக என் கோழிக்கு வந்தது. என் கோழிக்கு வரவே விட மாட்டேன். கூண்டை சுத்தம் பண்ணி வச்சுருப்பேன். நான் இந்த கோழி குஞ்சியை 30 குஞ்சி அறி விட்டேன் பாருங்க. அது காவந்து பண்ணதில் ஒரு கோழிக்கு நோவு வந்துடுது. ஏன் தப்பு தான். கோழி இதேமாரி நோவு வந்ததுன்னா எப்படி காவந்து பண்ணுதுன்னா, சுட தண்ணியில் லைட்டாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கின்னு அதில் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அது ஒரு சூடு, நம்ம கை நார்மலாக இருக்கணும் சூடு. அப்புறம் ஜீரகம் பூண்டு போட்டு கொதிக்க வைங்க. நல்லா போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு ஊற்றுங்க கோழிங்க. சிரஞ்சி எடுத்து நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 100க்கு 100 நோயே வராது. அப்புறம் ஜீரக தண்ணி வைங்க, சர்க்கரை தண்ணி வைங்க. சர்க்கரை தண்ணி ஊற்றுங்க, ஜீரக தண்ணி ஊற்றுங்க, கருப்பட்டி தண்ணி ஊற்றுங்க. அப்புறமா வெத்தலை சாறு, ஜீரகம் ஊற்றுங்க. வெத்தலை, மெழுகு இதெல்லாம் கலந்து, ஜீரகத்தை கலந்து அந்த தண்ணி வைங்க. மூலிகை சாறு கூட வைக்கலாம் கோழிங்களுக்கு, கோழி குஞ்சுங்களுக்கு. நம்ம தண்ணி வைக்கிறோம் பாருங்கள், நான் மூலிகை சாறு வைக்கல. நம்ம தண்ணி வைக்கிறோம் பாருங்கள், அதில் கத்தாழை கலந்து வைக்கலாம். இப்போ வேப்பன் சாறு வைக்கலாம், துளசி சாறு வைக்கலாம். ஏகப்பட்ட நாட்டு வைத்தியம் இருக்குது. 4 முட்டை இட்டுக்குது. காலையும் ஒரு முட்டை இட்டுக்குது. உங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தா
வீடு பூட்டியிருக்கு. பாருங்க, இன்னும் கோழி நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கு. நேற்று நல்லா கோழி மேய்ஞ்சிது. உங்களுக்கு கூட வீடியோ எடுத்து போட்டேன். ஏன் தான் இந்தமாரி ஆச்சுன்னு தெரியல கோழிங்களுக்கு. அதனால் அது பாருங்கள், காலையில் தண்ணி ஊற வச்சேன், நைட்டு ஊற வச்சேன். அந்த தண்ணியில் காலைல தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இதுமாரி கோழிக்கு நோவு கொடுக்குறாங்க. இதை பாருங்கள். அதனால் மஞ்சள் கலந்து அரிசியை ஊற வச்சுக்கிறேன். ஆன்டிபயோட்டிக் மருந்து இல்லை, ஆன்டிபயோட்டிக் மருந்தும் போடலாம், இதுவும் போடலாம். எங்கள் சித்தப்பா டாக்டராக இருக்கார். அவர்கிட்ட காலைல போனேன். அவர் லைனுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. இதை கோழியை நல்லபடியாக காவந்து பண்ணுங்க. வேறு உடம்பு பாடி ஹீட் ஆகாமல் நல்லா பார்த்துங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் மருந்து எப்படி தயார் பண்ணுற முறை, நாட்டு மருந்து எப்படி தயார் பண்ணுற முறை சொல்கிறேன். நான் சில கோழிலாம் மூட்டுக்கு வருது, நான் அதை போய் பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்க. உங்களுக்கு கோழி நோவு வந்ததுன்னா என் நம்பர் கொடுத்துக்கிறேன், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே நான் எனி டைமும் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எனக்கு ஃபோன் அடித்து இதுமாரி கூட கேட்டுக்கலாம். கோழிக்கு நோவு வந்ததுன்னா எப்படி காவந்து பண்ணுறதுன்னு கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களிலிருந்து விடைபெறுவது பிஸ்மில்லா நாட்டுக்கோழி பண்ணை உரிமையாளர் ஆர் முகமது அசாரி. மறக்காமல் அந்த பெல் சிம்பலை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அனைவரும். அது மறந்துடாதீங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில்